அதுக்கு விமலா கோவப்பட்டு, "நீ அவங்க அப்பா. நம்மளோட குழந்தை அது. நீ தொடுறது எப்பவும் அவளுக்கு அது தப்பா தெரியாது. அந்த மாரி ஒரு எண்ணம் இருந்தா அத தூக்கி போட்டுரு." அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. "நீங்க தொடுறது அவளுக்கு பாதுகாப்ப தருமே தவிர, தப்பா அவளுக்கு எதுவுமே தோணாது. இந்த மாரிலாம் நெனச்சுட்டு இனிமேல் அப்படி இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லி விமலா சொல்றா. அதுக்கு விக்னேஷ், "நீ கன்ஃபார்மா சொல்றியா? நான் பயப்படுறது தப்பு தானே?" அதுக்கு விமலா, "கண்டிப்பா சொல்றேன். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லி விக்னேஷ் கிட்ட சொல்றா. "நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு உங்க மேல இருக்க பாசமே போயிடும். எதனால டாடி இப்படி நம்மள பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. முதல்ல நீங்க அது அவளுக்கு நடந்ததை மறந்துடுங்க." அப்படின்னு சொல்லி விமலா சொல்றா. விக்னேஷ், "ரொம்ப தேங்க்ஸ் டி. பெரிய குழப்பத்துல இருந்தேன். நல்ல வேளை நீ போக்கிட்ட." விக்னேஷ் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லி சொன்னான். குழந்தைங்களுக்கு நடக்கிற அபியூஸ் எல்லாமே நியூஸ்ல போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணவன் மாட்டிக்கிட்டான்னு நம்ம எல்லாம் அவனை அடிங்க கொல்லுங்க அப்படி எல்லாமே சொல்றோம். அதுக்கு அடுத்த நாள் இதை பத்தி மறந்துடுறோம். ஆனா இந்த நியூஸ்ல பாக்குற அந்த குழந்தையோட குடும்பத்திற்கு எப்படி இருக்கும்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. நீங்க திருப்பி திருப்பி நியூஸ்ல போட்டு காட்டுறதுனால அந்த குழந்தையோட ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. தேங்க்யூ.